இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் 4 C++ ப்ரோக்ராமிங்கில் சாப்டர் 4ல் என்ன இருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ C++ல நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். Cல யூஸ் பண்ண கண்டிஷன் ஆப்ரேட்டர் வந்து C++க்கு வராது. ஸோ மற்ற ஆப்ரேட்டர்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ப்ளஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன் மாடுலோ டிவிஷன் இதெல்லாம் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல், plus equal, minus equal, star equal, percentage equal, division equal இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டர். இதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணி இதோட ரிலேட்டிவ் பற்றி சொல்லக்கூடிய பாட்டு தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் டபிள்யூ ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஈக்குவல், நாட் ஈக்குவல் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் எல்லாமே இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட் இந்த மூணு ஆப்ரேட்டரும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல நம்ம கொடுக்குறோம். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் plus plus and minus minus இந்த plus plus and minus minus இந்த increment decrement operator ரெண்டு விதமா பிரியுது. ஒன்னு வந்து post increment and pre increment. post increment வந்து என்னோட வேரியபிளுக்கு முன்னாடி plus plus a அப்படினு போட்டனா post increment. pre increment நான் வேரியபிளுக்கு அடுத்து a plus plus அப்படினு போட்டனா இத pre increment அப்படினு சொல்லுவோம். இந்த ஆபரேட்டர்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்றது லூப்பிங் ப்ராசஸ்ல தான் நம்ம அதிகமா இத கொடுப்போம். சோ இந்த ஆபரேட்டருக்கான ப்ரோகிராம்ஸை இனி நம்ம பார்க்கலாம். சோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர். சோ இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல பிளஸ், மைனஸ், மல்டிபிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இதெல்லாம் இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சரா ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஹெடர் ஃபைல ஆட் பண்றோம். iostream.h அப்படின்ற ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். இதுக்கப்புறம் என்னோட Conio.catch. ஸோ Conio.catch எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணணும்னா என்னோட ப்ரோக்ராம் ஃபைனல் ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் உள்ள கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த Conio.catch வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய another one வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சி அவுட்டில் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக வாங்குறோம். சி இன்ல நம்பர் 1, சி அவுட் enter the second number, சீன்ல நம்பர் 2 அப்படின்ற ரெண்டு வேரியபிளை நான் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சம் பண்றோம். அதாவது பிளஸ் பண்றதுக்கு சம்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்து நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 கொடுத்து சி அவுட்ல அதோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம். இதே மாதிரி சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட்ன்ற ஒரு வேரியபிளை எடுத்துட்டு நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2 அப்படின்ற ஒரு ஆக்ஷனை எழுதி நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறோம். இதுக்கப்புறம் மூணாவதா மல்டிபிகேஷன். ஸோ மல்டிபிகேஷன்ல நம்பர் 1 மல்டிப்ளை நம்பர் 2 இதை எடுத்து சி அவுட்ல என்னோட இதோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டிவைட் பண்றோம். ஸோ டிவிஷன். ஸோ டிவிஷன் என்ன பண்றோம், நம்பர் 1 டிவைட் பை நம்பர் 2 இது ரெண்டையும் வச்சு என்னோட டிவிஷன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் எடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட் மாடுலோ டிவிஷன். மாடுலோ டிவிஷன் நம்பர் 1 மாடுலோ டிவிஷன் நம்பர் 2. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட்டை சி அவுட்டில் போட்டு இதனோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். இதுக்கப்புறம் இதுக்கான ரிசல்ட் வந்து என்ன இருக்குது, என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 10, செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 5, அடிஷன் இஸ் 15, சப்ராக்ஷன் இஸ் 5, மல்டிபிகேஷன் இஸ் 50, டிவிஷன் இஸ் 2 அண்ட் மாடுலோ இஸ் 0. ஸோ இது எல்லாமே என்னன்னா நான் கொடுத்த அந்த ரெண்டு நம்பரை எடுத்துட்டு என்னோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல், ஸ்லாஷ் ஈக்குவல், மாடுலோ டிவிஷன் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன, அசைன் த வேல்யூ டு த வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்ற பார்ட் தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், RES அப்படின்ற ஒரு வேரியபிளை எடுத்துட்டு அதுக்கு வந்து வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்னோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல், டிவைட் ஈக்குவல், மாடுலோ ஈக்குவல் இது எல்லாத்தையும் நான் இந்த இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இதோட ஒவ்வொரு ரிசல்ட்டாக நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் ஆர் ஈக்குவல் டு, டபிள்யூ ஈக்குவல், நாட் ஈக்குவல் இதெல்லாம் நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டரில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷன் பிட்வீன் டூ ஆப்பரண்ட். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய பார்ட் தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக எங்கே கொடுக்குறோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன்ஸ் கொடுத்தோமே, இஃப், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் இதுக்கெல்லாம் தான் இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரோக்ராமை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1ல் என்ன இருக்குது, வாய்ட் இன்ட்டு இஃப் ஏ கிரேட்டர் தென் பி. அப்போ ஏ கிரேட்டர் தென் பி இதில் என்ன பண்ணியிருக்கோம், என்னோட கிரேட்டர் தென் சிம்பிள் ஏ பி ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இதோட வேல்யூ எது பெருசாக இருக்குன்றதை டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறோம். இதில் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகணும்.
இது நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டரில் கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்குது, ஏஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வைல் ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10. அப்போ என்னோட வேல்யூ எங்கே ஆகணும், 1லேருந்து 10 வரைக்கும் போகணும். ஸோ அப்போ என்னோட கவுண்டிங் 1 by 1 லூப்பிங்கில் சுற்றுது. ஃபைனலி என்னோட ரிசல்ட்டை கெட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்குறோம். இதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டபுள் ஈக்குவல் பார்ட். ஸோ இதுக்கு வைல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் ஏ மாடுலோ டிவிஷன் 2 இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு நான் கொடுத்த வேரியபிள் வந்து ஈவனாக ஆடான்ற கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நான் கொடுத்தது வந்து 0 வந்துச்சுன்னா என்னோட பிரிண்ட்டை கவுண்ட் பண்ணும், அப்படி வரல அப்படின்னா கவுண்ட் பண்ணாது. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் நாட் ஈக்குவல். என்னோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இஃப் கண்டிஷன்ஸை நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் 0வா ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ளீஸ் என்டர் கிரேட்டர் தென் 0. இதில் யுவர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி உன்னோட வேல்யூ நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கான ப்ரோக்ராமிங்கை நம்ம சிஸ்டத்தில் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன இருக்குன்னா அண்டு ஆர் நாட் அப்படின்ற 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். 3 விதமான ஆப்ரேட்டர் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நடக்குது. ஸோ ஒன்று வந்து அண்டுன்றது நான் கொடுத்த கண்டிஷன் ரெண்டுமே ட்ரூவானா மட்டும் நடக்கணும். ஆறுன்றது நான் கொடுத்த கண்டிஷன் ஏதாவது 1 ட்ரூவானாலே நடக்கணும். நாட்டுன்றது நான் கொடுத்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். இதுக்கு தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இதில் நான் கொடுத்துருக்கேன் ஹெடர் ஃபைல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வாய்ல் மெயின் கொடுத்துட்டேன், என்னோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன்ஸில் என்னோட ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், எனி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ த ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட். ஸோ இது ரெண்டில் என்னோட ப்ரோக்ராம் எது என்னோட எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரூ ஆகுதோ அது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அதர்வைஸ் நாட் எக்ஸிக்யூட். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணேன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூவாக இருக்கணும், அப்படின்னா தான் எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கும், அதர்வைஸ் காமிக்காது. ஸோ இதில் நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் நம்பர். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் கொடுத்த நம்பர் வந்து 40க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதை தான் நான் இந்த இதில் எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட வேரியபிளை ப்ளஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னோட பார்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சீரியஸ் வேணும், 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள சீரியஸை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 வைலில் போய் ஐ வந்து 10 வரைக்கும் எனக்கு போகணும் அப்படின்ற கண்டிஷன் நான் எழுதிட்டு என்னோட பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்னோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. இது இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன்ஸ். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் இங்கே எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து என்ன பண்ணுது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். என்னோட ஆன்சர் வந்து எப்படி வரும்னா 5லேருந்து 5 4 3 2 1 அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வரணும். இதுக்காக நான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன். இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 5 y I less than or equal to 1 see out the value of I is அப்படின்னு போட்டு C வந்து என்னோட ஐயோட வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருது. ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கான ப்ரோக்ராமிங். இது வரைக்கும் பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம பார்க்குறது வந்து C++ ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம், என்னோட ஆக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஆப்ரேஷனுக்கான பார்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் இருக்குன்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன் மாடுலோ டிவிஷன். இங்கே வந்து நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். சேம் டைம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், என்னோட வேரியபிள் இன்ட் a, b, c, n அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து கிளியர் ஸ்கிரீன் CLR SER கொடுத்து அடுத்து சி அவுட்ல என்டர் a, b வேல்யூ 2 வேல்யூ வாங்கிட்டேன். இதுக்கு அடுத்து த கவுண்ட் என்டர் யுவர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 2 3 4 5 வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டரை நான் நம்பர் வைஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 1 வந்து அடிஷன், நம்பர் 2 சப்ராக்ஷன், நம்பர் 3 டிவிஷன், மல்டிபிகேஷன், மாடுலோ டிவிஷன். இந்த 5 ஆப்ரேஷனையும் நான் நம்பர் வைஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ல என்னோட என்னன்ற ஒரு சூஸ் பண்ண வேரியபிளை வாங்குறேன். அடுத்து ஸ்விட்ச் கேஸில் அந்த எண்ணை பாஸ் பண்ணி என்னோட ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ
கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் 1ல் என்ன இருக்குது C is equal to A plus B. ஸோ இதில் என்னோட arithmetic ஆப்ரேஷனில் அடிஷன் பற்றி பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் த வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து சிஏ பிரிண்ட் பண்ண வச்சிருக்கோம். அடுத்து கேஸ் 2ல் வந்து என்ன இருக்குன்னா A minus B அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் சப்ராக்ஷன் மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். கேஸ் 3ல் வந்து C is equal to A into B. இதில் மல்டிபிகேஷன் ஆப்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. கேஸ் 4ல் C is equal to A divided by B டிவிஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து கடைசியாக வந்து A modulo B இது வந்து மாடுலோ டிவிஷன் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த 5 கேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்ன்ற ஒரு பார்ட் என்ன இருக்குன்னா என்டர் யுவர் சாய்ஸ் ஒன்லி 1 2 3 4 5 இந்த 5 சாய்ஸில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே படித்த ஒரு கான்செப்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எப்படி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அப்ளை பண்ணுது. ஸோ ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணிவிட்டு என்டர் A வேல்யூ 1 B வேல்யூ 3 என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ 1 கொடுக்குறேன், the value is 4 அப்படின்னு காமிக்குது. மறுபடியும் ரன் பண்ணுறேன், என்னோட வேல்யூ 12 and 15. என்னோட சாய்ஸ் வந்து 6 வந்து என்கிட்ட இல்லாத ஒரு சாய்ஸ். இது கொடுத்தா என்ன வருது, என்டர் ஒரு சாய்ஸ் ஒன்லி 1 2 3 4 5 இது வரையும் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன், 12 and 16 இதில் என்டர் ஒரு சாய்ஸ் 4 கொடுக்குறோம், the value is 0. ஸோ 12 டிவைட் பை 16 பண்ணும்போது 0. something வரும். இப்போ எனக்கு 0ன்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோட வேல்யூவை வந்து ஆட் பண்ணி கொண்டு வரணும். அதாவது பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், மாடுலோ டிவிஷன் ஈக்குவல் இந்த மாதிரி என்னோட அசைன் பண்ண வேல்யூல இருந்து என்னோட ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய பார்ட் தான் அசைனிங் வேல்யூ. ஸோ இது வந்து என்ன ஆப்ரேட்டருக்கு எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இதில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட். ஸோ இப்போ நான் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா RES அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு இனிஷியலாக டிக்ளேர் பண்ண வேல்யூஸ் வந்து 11. ஸோ இதை வந்து நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் ஈக்குவல் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த RES பிளஸ் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா RES ஈக்குவல் டு RES பிளஸ் 4 அப்படின்ற மீனிங் தான் இதோட மீன். ஸோ இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், RES பிளஸ் ஈக்குவல் 4 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நான் சேம் டைம் நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டரும் இதில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், நான் எல்லா ஆப்ரேட்டரும் இங்கே கொடுத்துட்டு ஸோ கம்பைல் பண்ண போகிறேன். அடுத்து ஸோ என்னோட ஆன்சர் எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2, எக்ஸ்பிரஷன் 3, 4, 5 இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் பண்ணியிருக்கோம், அடுத்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கேன், 4வது வந்து டிவிஷன் பண்ணியிருக்கேன், 5வது வந்து மாடுலோ டிவிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கான ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேஷன் ஆப்ரேட்டரையும் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வந்து தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிலேஷன் ஆப்ரேட்டர்லாம் என்ன, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், நாட் ஈக்குவல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்டு, ஆறு, நாட்டு இந்த 3 ஆப்ரேட்டரும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பார்ட்டில் ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், வாய்ட் மெயின் கொடுத்துருக்கேன், என்னோட வேரியபிள் எம்ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து சி அவுட்ல என்ட்ரி ஒரு மார்க்கை நான் என்ட்ரி பண்ணுறேன், சிஇன்ல வந்து அந்த மார்க்கை கெட் பண்ணி வாங்குறேன். இஃப் கண்டிஷன்ஸில் போய் என்னோட மார்க் எம்மு வந்து 70க்கு மேலேயும் 80க்குள்ளேயும் இருக்கிற மாதிரி கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தது அப்படின்னா என்னோட கிரேட் வந்து ஏ கிரேட். எல் ஸ்பாட்டுக்கு வருது. ஸோ எம்மோட வேல்யூ 60க்கு மேலேயும் 70க்குள்ளேயும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்னோட கிரேடு பி. இது எனக்கு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல் ஸ்பாட்டுக்கு போகுது. ஸோ கவுண்ட்லெஸ் சாரி ரெக்வஸ்ட் டு சப்ளிமெண்ட்ரி. என்னோட வேல்யூ 60க்கு கீழே இருந்தால் கம்பல்சரி நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட். இதில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நெஸ்டட் இஃப் ஆப்ரேட்டரும் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் இதில் என்னென்ன கண்டிஷன் வரும், ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், இதுக்கப்புறம் இதோட சீக்வன்ஸாக அடுத்த ஒரு கண்டிஷன் செக் ஆகுது. ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா தான் டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜுக்கு போகுது. ஸோ ஒரே ப்ரோக்ராமில் நம்ம மோர் தென் ப்ராசஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ரேட்டரில் 2 விதமான ஆப்ரேட்டர், ரிலேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இன்னொன்று டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரே ப்ரோக்ராம்ஸில் 3 விதமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் ஒரு மார்க் 71, யுவர் கிரேட் இஸ் ஏ. ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன், என்னோட மார்க் வந்து
60. Your grade is B. மறுபடியும் ரன் பண்ணுறேன். என்னோட மார்க் T9. சாரி ரெக்வஸ்ட் டு சப்ளிமெண்ட்ரி. ஸோ இப்படின்னு உங்களுக்கு தான். ஸோ இதை தான் நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே,